இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து இந்த பூ தான் எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். மூளையில் ஒரு பூ தான் பின்னியிருக்கேன். இது ஃபுல்லாக பின்னுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஆறுலேயும் நம்ம இந்த பூவை போடணும். அதனால் ஒரு சைடில் 4 சைட்லேயும் இந்த பூ இருந்தால் அழகாக இருக்குமேன்னு போட்டிருக்கிறேன். இந்த பாருங்க, இப்போ 3 வயருக்கு நடு சென்டரில் ரோஸு, இங்கேயும் நடு சென்டரில் ரோஸ் இருக்கா. இப்போ வந்து இதை வந்து இந்த 6 வயரையும் நம்ம வந்து அந்த பூ பின்ன போகிறோம். பெரிய ரோஸு இதை வந்து இடது பக்கம் தான் வளைக்கணும். இடது பக்கம் இப்படி வளைச்சிக்கிட்டு இந்த ஒயரையும் எடுத்து இடது பக்கம் அடித்து இது உள்ளே போட்டுக்கணும். இது உள்ளே போட்டு இப்படி நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்போ 3வது இந்த சைடில் இருக்க அந்த ஒயரை எடுத்து இப்படியும் போடலாம். அது வேணாம், இது ஒரு இதுக்கு தான் அப்படி போட்டேன். இந்த இதை வந்து இப்படி மடித்து நல்லா இழுத்துக்கிட்டு இந்த லூப் விட்டுறணும். இந்த இடுக்கு அந்த லூப்பில் இதை விட்றோம். இப்படி மேலே வச்சு மாட்டலாம், அது சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. அதை ஒன்று தான் மாட்டியிருக்கேன். பாக்கி எல்லாம் இது வரும். இப்போ 3 வந்துட்டு. இப்போ வந்து 4வது இந்த சைடில் 3 ஒயர் இருக்க, அதில் ஒயரை எடுத்து இப்படி சுற்றிக்கணும். இது 4வது ஒயரு. இது உள்ளே போட்டு நம்ம 3 ஒயரில் பின்னுறோமே அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து 6 ஒயரு. இதுக்குள்ளே வந்துடுச்சா, அப்படியே பிடிச்சிக்கணும். இப்போ வந்து இந்த ஒயரு 5வது ஒயரு, அதையும் எடுத்து இறுக்கிக்கிட்டு இந்த லூப்பில் நம்ம வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இதையும் நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்படி வந்துட்டா 5 ஒயர் வந்துட்டு. இப்போ வந்து 6வது ஒயர். இந்த வரிசைக்கு இது 3வது ஒயரு. மொத்தமாக எடுத்தோம்னா இது 6வது ஒயர். இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மடியில் வச்சு போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் வீடியோக்காக கொஞ்சம் தள்ளி வச்சு காட்டுறேன். 6 ஒயரும் எடுத்தாச்சு. 6 ஒயரும் எடுத்துகிட்டு இந்த லூப்பில் இதை மாட்டுறோம். மாற்றி இதையும் நம்ம இப்படி வந்து மேலே கொண்டு வந்தோம். மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்கா. இப்போ வந்து இதில் ஃபஸ்ட்டில் உள்ள ஒயரை எடுத்து முதல் லூப்பில், 2வது ஒயரு இந்த 2 லூப்லையும், இது 3வது ஒயர் 3 லூப்லையும் கையை விட்டுறாமல் பின்னணும். இது ஃபுல்லாகவே நான் டபுள் ரோஸ் கூடைக்கு ஃபுல்லாகவே போட்டு பின்னியிருக்கிறேன். ரொம்ப நாளாச்சு அந்த கூடை பின்னி. ஆனால் அது பின்னுறதுக்கும் நாள் நிறையா ஆச்சு. இது வந்து 4வது ஒயரு. அடுத்தது 5வது ரோஸ் ஒயரு. 1 2 3 4 5 5லேயும் இந்த ரோஸ் போட்டுருவோம். இது வந்து 6வது ஒயரு. 1
2 3 4 5 6. அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். இந்த ஒயரை சுற்றியும் எடுத்து பார்டர் மாதிரி போட்டோம்னாக்கா இது நெருங்கி வந்துடும். பார்டர் மாதிரி போட்டோம்னா இவங்க ரோஸ் நெருங்குதா, ரோஸ் நெருங்குது, சேப்பு நெருங்குது, அப்புறம் சேப்பு, அப்புறம் ரோஸு. அதுமாரி இதில் அப்படியே எடுத்து நம்ம பின்னிக்க வேண்டியதான். இந்த 3 ஒயரும் வீடியோ அதிகமாக போகுது, இதை பின்னி காட்டுறோம். இது வந்து 2வது. நல்லா இழுத்து பின்னினீங்கன்னா, இழுத்தி சேர்த்தா மாதிரி பின்னணும். பின்னினீங்கன்னா பார்டர் மாதிரி வந்துடும், அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக சின்ன கூடைக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே போடலாம். இதை அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன கூடைக்கு. பெரிய கூடைக்கெலாம் ரொம்ப நாளாகும் போட்டிங்கன்னா. இந்தமாரி சின்ன கூடைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுருங்க. நான் வந்து மூலையில் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். ஒரு சைடாக பின்னாமல் நீங்கள் வந்து வரிசலாகவே பின்னிட்டு வாங்க. ஒரு சைடாக பின்னா அந்த மாதிரி ரொம்ப இடைவெளி வருது இந்த கூடைக்கு. இந்த பூக்கு ஒண்டி அந்தமாரி இடைவெளி ரொம்ப வருது. நீங்கள் நேராக வரிசலாகவே பின்னிட்டு வாங்க, அப்படியே சுற்றி சுற்றி பின்னிட்டு வாங்க. நான் ஒரு சைடாக தான் எப்பொழுதும் போடுவேன். இந்த கூடைக்கு ஒண்டியும் கொஞ்சம் இடைவெளி ரொம்ப வருது, இந்த பூவுக்கு ஒண்டியும். இது 2யும் எப்பொழுதும் போல் உச்சிலாம் நம்ம பின்னிட வேண்டியதான். பூ அழகாக இருக்கும். இந்த இடைவெளி வராமல் கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. அதேமாரி இந்த பிஸ்கட்டும் அதுமாரி போட்டுக்கோங்க. இந்த பிஸ்கட்டு தான் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அது வந்து சின்ன பிஸ்கட்டு தான், இதையும் நான் போட்டு காட்டிடுறேன். இந்த பச்சையை எடுத்து ஓரம் வந்து பார்டர் கட்டுற மாதிரி ஓரம் கட்டிடணும். இந்த ஒரு கலரா, ஒன்றில் 2 கலர், ஒன்றில் 4 கலர் வச்சதுனால இந்த நெளி வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு உங்களுக்கு. நல்லா பந்தாகவும் அழகாகவும் இருக்குது. 2 கலர் நான் கொடுத்ததுனால உள்ளே வந்து ரோஸ் கலந்த மாதிரி நெளி. எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்டெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள். பார்டர் பட்டியாச்சா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து பிஸ்கட் தான் போடணும். இந்த 3 கலர் இருக்குது பாருங்கள், 2 நடு சென்டரில் ஒரு கலர். அதை வந்து இது எல்லாமே வலது பக்கம் தான் வைக்கணும். இப்போ ரோஸுக்கு நம்ம இடது பக்கம் வச்சோம், இதுக்கு வந்து வலது பக்கம் தான் வைக்கணும். இதை எடுத்து 3 லூப்லையும் போட்டுடணும். அப்புறம் அந்த 3 ஒயருமே இறக்கணும். இறக்கிட்டு நடு சென்டரில் உள்ள இந்த ஒயரை எடுத்து
போன வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இதை பார்த்துக்கங்க பார்த்து போடுங்க. இது ஆனால் இது பெரிய பிஸ்கட்டு, 3 பிஸ்கட்டு இது. அதுதான் இப்போ வந்து அது இதில் பாட்ரு கட்டினதை காட்டியிருக்கேன். அதனால் இது காட்டணும் தேவையில்லை. இந்த பிஸ்கட் ஒண்டியும் போட்டு காட்டுறேன். நீங்கள் கிட்ட வச்சு போட்டால் நல்லா கரெக்டாக வரும். நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு போகிறதுனால அப்படி தெரியுது. அதாங்க இதை அப்படியே பாட்ரு கட்டினது இப்போ காட்டின மாதிரி நீங்கள் பாட்ரு கட்டி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த பாருங்கள் இப்படி வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எத்தனை பூ கிடச்சிருக்குனாக்கா 1 2 3 4 பிஸ்கட்டு கிடச்சி. இது வந்து சாதாவாக போட்டிருக்கேன் 5ஆவது. ஏன்னா இது பிஸ்கட்டு போட்டால் மடித்து சொருவ கரெக்டாக இருக்கும். பிஸ்கட்டு போடாமல் இதுமாரி போட்டால் தான் இது சொருவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதையும் பிஸ்கட்டு போட்டாக்க சொருவ ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால் இதில் சாதாவாக போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். அதேமாரி இந்த இடத்துல சாதா நடு சென்ட்ரலில் உங்களுக்கு 4 டைமண்ட் கிடச்சிருக்கு. இதேமாரி தாங்க வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த காதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நெளியாக இருக்குது பாருங்கள் காது. இந்த கூடை எவ்வளோ அழகாக நெளியாக இருக்கோ அதேமாரி இதுவும் அப்படியே நெளியாக கூடையிலேருந்து ஜாயிண்ட் பண்ணுறது வந்து இதுலேருந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். இது நல்ல ரோஸு. வெளியில் போய் நான் எடுக்கலை, உள்ளே தான் எடுக்கிறேன். வெளியில் கொஞ்சம் வேர்வையாக இருக்குது, அதனால் ஃபேனை போட்டுக்கிட்டு இங்கே தான் படம் எடுக்கிறேன். பார்த்துங்க இது எப்படி பின்னுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து நான் பார்க்கல, ஆனால் போட்டிருக்காங்களா என்னான்னு தெரியல. நான் போட்டு பார்த்தேன், இதேமாரி நெளியாக வந்துச்சு. ஆனால் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தான் முத இது போடுற மாதிரி தெரியுது, என்னான்னு தெரியல. ஆனால் போட்டிருப்பாங்க. 50-50 ஒயர் பின்னுறவங்க, தொடர்ந்து அதே பின்னுறவங்க இது போட்டிருப்பாங்க. நான் தான் போடுறேன். இப்போ இதுக்கு அளவு வந்து 4.5 அடி வெட்டியிருக்கேன். உள்ளே வந்து நான் வந்து ஒயர் வைக்கல, நல்லா அழுத்தமாக இருக்குது. 5 ஒயர் வெட்டியிருக்கேன், அதனால் உங்களுக்கு வந்து அழுத்தமாக இருக்குது. 5 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 4.5 அடியில் வெட்டியிருக்கேன். 4.5 அடியில் வெட்டியிருக்கிறேன். அதை என்ன பண்ணுறோன்னாக்கா இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே பக்கமாக வச்சுக்கணும். ரோஸு ஒரு சைடு, வெள்ளை ஒரு சைடு, அதேமாரி ஒரே பக்கமாக 5 ஒயரும் வச்சுக்கணும். 5 ஒயரும் வச்சுக்கணும். 5 ஒயரும் 4.5 அடியில் வெட்டியிருக்கிறேன். உள்ள ஒயரு நான் வைக்கல. இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் இதுலேயும் தான் நான் வந்து கோர்த்துருக்கேன். கட்டு போடும்போது இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த 5 ஒயரையும் இந்த நாட்டுலேருந்து இந்த நாட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதான். வெளிச்சத்தில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. இது நல்ல ரோஸு. இதில் கொஞ்சம் வாடாமல்லி கலர் மாதிரி தெரியுது. நல்ல ரோஸு தான் இது. இப்படி சமமாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே பக்கமாக இருக்கணும். இப்போ வந்து மொதல் ஒயரையே நம்ம எடுத்து இப்படி ப்ளஸ் மாதிரி வச்சுக்கிறோம். மறுபடி இந்த ஒயரு எடுத்து இதுக்கு மேலே வைக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒயரை எடுத்து இதுக்கு கீழே வச்சு இதை எப்படி விட்டு 4 ஒயர் 3 ஒயரு ரெட்டை ஒயர்லலாம் பின்னுறோமே அதே காது தான். இது இந்த கோடு வர்றதுனால டிசைனாக வருது, வேறு ஒன்றும் இல்லை. இதை கீழே எடுத்து இது மேலே வைக்கணும். அப்புறம் வந்து இதை வந்து மேலே அமுக்கி இதை கீழே வச்சு இது மேலே அமுக்கணும். இப்போ வந்து 3 ஒயர் பின்னிருக்கோம். இது வந்து 4ஆவது ஒயர். 4ஆவது ஒயர் வந்து மேலே அமுக்கி மேலே எடுத்து கீழே அமுக்கி மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த இதில் 4ஆவது ஒயரை மேலே எடுத்து இந்த ஒயரை அமுக்கி இதை மேலே எடுத்து இதை அமுக்கிறோம்.
இப்போ வந்து இதில் 5வது ஒயரை இதை மேலே தூக்குறோம், இதை அமுக்குறோம், அமுக்கி இதை மேலே தூக்கி இதை அமுக்குறோம். இதில் 5 ஒயர் சேர்ந்துட்டு இதில் வந்து 5வது ஒயர் இருக்குது. இதை வந்து மேலே தூக்குற மாதிரி இருக்கா, இதை அமுக்குறோம், இதை தூக்குறோம், இதை அமுக்கி இதை தூக்கிறோம். தூக்கி இப்படி தூக்கி இப்படி கொண்டு வந்துட்டோமா. 5 ஒயரும் கரெக்டாக ப்ளஸ் மாதிரி ஈத்து முடியவுமே அதேமாரி கொண்டு வந்துடும். அதை அப்படியே இழுத்துக்க வேண்டியதான். இதில் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் மாறினாலும் இந்த நெளி மாறிடும். இங்கே பாருங்க, இதில் வந்து கிட்ட வச்சு சொல்லித்தரேன். இதில் வந்து நடு சென்டரில் வந்து ஒரு ஒயர் தூக்கி இருக்கு பாருங்க. இது 2 கீழே இருக்கும், இது ஒன்றையும் நடு சென்டரில் ஒரு ஒயர் தூக்கி இருக்கும். இதில் பின்னக்கூடாது, இங்கே பாருங்கள், இந்த சைடில் இது ஒரு ஒயரு நடு 2வது ஒயர் தூக்கியிருக்கு. அப்புறம் வந்து இங்கே 4வது ஒயர் தூக்கியிருக்கு. 2வது ஒயரும் 4வது ஒயரும் தூக்கியிருக்கு பாருங்கள், மேடு மாதிரி. அந்த இடத்துக்கு தான் நம்ம கொண்டு வரணும். இதில் கொண்டு வந்தால் கொஞ்சம் மாறி வந்திருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து அப்படியே கீழால் கொண்டு வரணும். கீழால் கொண்டு வந்து இந்த 2வது ஒயர் தூக்கியிருக்கு பாருங்கள், அதில் இப்படி இதை வந்து அமுக்குறோம். இதை மேலே தூக்கி 4வது ஒயரை அமுக்கி 5வது ஒயரை தூக்குறோம். தூக்கி கொண்டு வந்துட்டோமா. இப்போ வந்து இதில் வந்து அதேமாரி 4வது ஒயரும் 2வது ஒயரும் தூக்கியிருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து கீழால் இதை கொண்டு வரோம். இந்த ஒயரை கொண்டு வந்து இந்த ஒயரை அடி ஒயர் கொண்டு மேலே இதை அமுக்கி இதை தூக்கி இதை அமுக்கி இதை தூக்குறோம். இப்போயே உங்களுக்கு கொஞ்சம் நெளியாக வந்தது தெரியும். இது வந்து நடு சென்டரில் தூக்கியிருக்கு, இதில் போடக்கூடாது. இந்த ஒயரை எடுத்து அந்த இதில் இப்படி போடுறோம். போட்டு இப்போ இழுத்து அமுக்கி இப்படி தான் போட்டுக்கிட்டு வரணும். இதுலேயே உங்களுக்கு வந்து இப்போ வந்து நெளியாக வந்துருக்கு பாருங்கள். கூட அழகாக நெளியாக வந்துடுச்சு. இந்த கூடையில் வந்து அதே நெளி மாதிரி இங்கே வந்துடுச்சு. கூடையில் வந்து 2 கலர் வச்சு பின்னிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த 2வது நடு சென்டரில் உள்ள ஒயரை வந்து நம்ம பின்னுனாக்கா என்ன மாதிரி டிசைன் வருதுங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது நடு சென்டரில் மட்டும் இங்கே 2 ஒயர் இங்கே 2 ஒயர் போய் நடு சென்டரில் தூக்கியிருக்க. இதில் நம்ம எப்பொழுதும் பின்னக்கூடாது. இதை எடுத்து இதில் தான் முன்னாடி போடணும். போட்டு 2வது ஒயரையும் 4வது ஒயரையும் தூக்கியிருக்க இடத்துல தான் அமுக்கி பின்ட்டு வரணும். அந்தமாரி நம்ம பின்னுனோம்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி பின்னுனோம்னா இந்தமாரி வரிசைலாம் நெளியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 கலர் வச்சுருக்கேன். ஒயர் இல்லாதனால 2 கலர் வச்சுருக்கேன். கருப்பில் 3 ஒயரும் நீளத்தில் 2 ஒயரும் வச்சு நான் பின்னியிருக்கேன். இது எப்படி நெளியாக வந்திருக்கு பாருங்கள். நெளியாக வந்திருக்கா. நான் சொன்ன மாதிரி பின்னக்கூடாதுன்னு அது தோ பாருங்கள், இந்த காதில் கொஞ்சம் மாறிட்டு அது வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இது வந்து நடு சென்டரில் உள்ள ஒயரை அமுக்குனேன்னு அது வந்து இப்படி இந்தமாரி வந்துட்டு இந்த இங்கே பூ வந்துருக்கு பாருங்கள். ஒரு பூ, இந்த கருப்பில் ஒரு பூ, இங்கே ஒரு கருப்பு பூ, இங்கே ஒரு கருப்பு பூ, இந்த சைடு வச்சு பின்னதில் இதில் ஒன்று இப்படி வந்துடுச்சு டிசைன். இது நல்லா தான் இருக்குது. இது நடு சென்டரில் பூ மாதிரி டிசைன் வந்துட்டு. அதனால் உங்களுக்கு வரியாக வேணும்னாக்கா இந்தமாரி நான் சொன்ன மாதிரி 2வது ஒயர்லேயும் 4வது ஒயர்லேயும் பின்னினீங்கன்னா இந்தமாரி வரியாக வந்துடும். 2 கலர் வச்சு பின்னினீங்கன்னா இந்தமாரி வரும், கலராக. இல்லை ஒரே கலர் போடுன்னு நினச்சிங்கனாக்கா இப்படி வரும். அதுதாங்க, இதேமாரி தான் பின்னிக்கிட்டு வரணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டு காட்டியிருப்பேன். நான் காது போடாதில் போட்டு காட்டியிருக்கிறேன். இதில் கோத்து வாங்குறது, கோத்து பின்னிட்டோம்னா கட்டு போட வேண்டிய தேவையில்லை. இப்போ வந்து இது சென்டரில் இருக்குது, இதை பின்னக்கூடாது. இந்த ஒயரை எடுத்து இங்கே பாருங்கள், 2வது ஒயரும் 4வது ஒயரையும் அமுக்கிட்டு இப்படி கொண்டு வந்தோம். இப்படி கொண்டு வந்தால் அந்த டிசைன் கிடைக்கும். அதேமாரி போட்டிங்கன்னா நடுப்புற கட்டமாக கிடைக்கும், கருப்பு கட்டை மாதிரி. இப்போ வந்து இந்த ஒயரில் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் போடுறோம். ஏன்னா கட்டு போடாமல் இருக்குதுல்ல, இது நடு சென்டரில் இருக்குது. இந்த ஒயரை தான் அங்கே நம்ம கொண்டுட்டு போகணும். அதனால் இங்கே பாருங்கள், நான் வீடியோவில் இந்தமாரி போட்டு காட்டியிருக்கிறேன். கட்டு போடாமல் இந்த 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 லூப்பில் சொரியணும்.
இழுத்துக்கிட்டு இப்போ வந்து வழக்கம் போல் 2வது ஒயரை அமுக்கி 3வது ஒயரை தூக்கி 4வது ஒயரையும் அமுக்கி 5வது ஒயரை தூக்கிடணும். இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கட்டு போட்டோம். இப்போ வந்து இந்த ஒயர்லேருந்து அங்கே போகணும் ஒரு கட்டு. இதில் போட்டு இதை கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். 2 கட்டு போட்டோம்னா இங்கேயும் ஒன்று அங்கே ஒன்று போட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அவுராது, இதுலேயே இருக்கும். நம்ம வந்து அப்படியே மேலே முறுக்கு காது போடுமே, அதுக்கு தான் தனி ஒயர் வச்சு கட்டணும். இதுக்கு கட்டணும்னு தேவையில்லை. இறுக்கி வந்துட்டா இப்போ வந்து 2வது ஒயரை அமுக்கி 3வது ஒயரை தூக்கி 4வது ஒயரையும் அமுக்கி 5வது ஒயரை தூக்கிடணும். அதேமாரி இதாங்க காது. இதேமாரி பின்னி உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, நான் முன்னாடிலாம் நான் சொல்லியிருப்பேன் இன்ச்சு கணக்கில் வச்சு நம்ம காதை ஜாயிண்ட் பண்ணுங்கன்னா, அதேமாரி எத்தனை இன்ச்சு வருதோ உங்களுக்கு இந்த ஓரம் வரும்போது இந்த ஓரம் எனக்கு இங்கே வந்தது வந்து 15 இன்ச்சும் ஒரு 1/4 இன்ச்சும் இந்த ஓரம். அதுக்கப்புறம் ஒரு 2 பின்னிருப்பேன். அதேமாரி கணக்கு வச்சு நீங்கள் பின்னி போட்டுக்கோங்க எவ்வளோ உயரம் வருதுன்னு. ஒரு காது பின்னிட்டு இங்கே வச்சுக்கோங்க. வச்சு அளந்துக்கோங்க. இந்த இடத்துல எவ்வளோ வருதோ, கட்டு போடுற இடத்துல எவ்வளோ வருதோ அதை கணக்கு பண்ணிக்கிட்டு அப்புறம் பின்னிக்கோங்க. அதேமாதிரி அடுத்த காது போகும்போது அதே 15 இன்ச்சையும் ஒரு 1/4 இன்ச்சு இந்த இடம் வந்துச்சுன்னா அப்படியே கொட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் காது. நல்லா தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கட்டு போடுறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதேமாரி போட்டுக்கோங்க. எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பின்னக்கூடாது, அந்த இதில் தான் பின்னணும். இது ரொம்ப ஓடிடுச்சு. நான் எப்பொழுதும் நிறையா தான் போட்டு காட்டுவேன். இப்போ நீங்கள் வந்து வழக்கம் போல் சரசரன்னு பின்னிட்டு வாங்க. அந்த கட்டு போடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போட்டு கொண்டு வாங்க. அந்த கட்டு போட்டதுக்கப்புறம் சரசரன்னு பின்னிட்டு வந்தோம். இல்லை நான் தனியாக கட்டு போட்டுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா தனியாகவும் போட்டுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதே நம்ம 2 சுற்றி இருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை பாருங்கள், இப்படி தான் வரும் காது. இந்த காது அப்படியே பின்னி முடிச்சு விட்டுருங்க.